ஐயப்பன் இந்த பூமியில எப்படி பிறந்தா தெரியுமா சாமி? கழுத்துல மணியோடு பிறந்ததுனால அவருக்கு மணிகண்டன் பேர் வழங்கி இந்த அகிலத்தெல்லாம் ஆண்டிட்டு இருக்காரு. அப்படி இருக்க பகவானை நம்ம எப்படி நினைக்கணும்னா நினைக்கிறோம் அகண்ட நல்ல மார்பே பகவான் ஐயப்பன் அந்த பூஜைக்கு என்ன கொண்டு வராரு? மை கொண்டு வராரு. என்ன மைனா ஒண்ணும் இல்ல, அப்படி சும்மா. எதுக்கு சாமி கொண்டு வராரு? அப்படி எதுக்குன்னு சொல்லணும்னா ஒரு சில சாமிகள் அப்படி இப்படி சின்ன சின்ன தப்பு செய்யற சாமிகளை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வந்து அவங்க குடும்பத்தை வளர்ந்தீர வைக்கிறதுக்காக பகவான் ஐயப்பன் அந்த பூஜைக்கு மை கொண்டு வர. எப்படி சாமி? பகவான் ஐயப்பனை நம்ம இந்த காலத்துல மறந்துடக்கூடாது. அந்த மாலை போட்டிருக்கோம் அப்படிங்கிற காலத்துல மறந்துடக்கூடாது. நம்ம ஆயில் இருக்க வரைக்கும் அவரை நினைச்சோம்னா அவர் நம்மளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து நம்ம குடும்பத்தை வளர்ந்தேற வைப்பார். அப்படி நினைச்சுக்கிட்டு காலம் எல்லாம் யார் கூட்டு வர்றாரு தெரியுமா? இந்த கன்னி பூஜைக்கு நம்ம கன்னிச்சாமியோட சாஸ்தாவ எப்படி வராரு தெரியுமா? எங்க இருக்காரு தெரியுமா? வாசல்ல நிக்காரு பாருங்க. கருடனும் அடுத்து யார் வரா? சவுண்ட கேட்ட உடனே பகவான் வரார். கருப்பணம் ஐயப்பா
ஐயப்பா ஆரோமப்பா ஐயப்பா வந்தோமப்பா ஐயப்பா ஏலையப்பா ஐயப்பா அப்பாயப்பா ஐயப்பா அப்பா அப்பா ஐயப்பா சாமியே